செம்பருத்தி powered by கல்யாண் ஜுவல்லர்ஸ் மற்றும் அருண் ஐஸ்கிரீம் co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. அதுக்கு பேர் தான் காதல். என்னடி பகல் கனவா? உன்ன நான் என்னமா தப்பு பண்ண? இப்ப எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? ஒண்ணு தெரியாத அப்பாவி மாதிரி வேஷம் போட்டு நீ அகிலா அத்தையை ஏமாத்தலாம். என்ன ஏமாத்த முடியாதுடி. அம்மா, நான் தினமும் கும்பிடுற கடவுள் அகில அம்மா. அவங்க இருக்கிற இடம் எனக்கு கோயில். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நான் எதுக்குமா வேஷம் போடணும்? நான் எதுக்குமா அவங்கள ஏமாத்தணும்? இப்படி சென்டிமெண்டா பேசிதான் இந்த வீட்ல இருக்கிறவங்கள மயக்கி வச்சிருக்கியா? உன்ன அடிக்காதீங்கம்மா. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அடிங்கம்மா. என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அது சரி, 1-2 தப்பு பண்ணதானே ஞாபகம் இருக்கும். பண்றது எல்லாமே தப்பா பண்ணா அப்புறம் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மேல உங்களுக்கு அப்படி என்னமா கோவம்? உன்னை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் பத்துக்கிட்டு எரியுது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை ஐயோ, ரொம்ப வேண்டாமா. அம்மா அடிக்காதீங்கம்மா. வேண்டாமா. அம்மா வேண்டாமா, அடிக்காதீங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாமா அம்மா, என்ன விட்டுருங்கம்மா. நான் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ண? என் மேல எதுக்கு உங்களுக்கு இத்தனை கோவம் ஆத்திரம் எல்லாம்? என்ன துரோகம் பண்ணுனியா? இரு, இதுதான் நீ எனக்கு செஞ்ச தியாகமா? சொல்லடி, இது என்ன? நீ எனக்கு செஞ்ச துரோகமா தியாகமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆதியோட கோட்டை போட்டிருப்ப. இல்லம்மா, பெரிய ஏதோ போட்டுக்க சொல்லி கொடுத்தாரு. அவரு எது கொடுத்தாலும் வாங்கிப்பியா? வேண்டான்னு சொல்ல மாட்டியா? ஏம்மா இப்படி தப்பா பேசுறீங்க? என்னடி அம்மா, உன்னை தொலைச்சு கட்டினாதான் எனக்கு நிம்மதி. உனக்கு
உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. ஐயோ அம்மா வேண்டாம்மா. அம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. அம்மா அம்மா வலிக்குதும்மா. ஏய் ஏய், இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாருடி. ஏய், என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அம்மா விடுங்கம்மா. இன்னைக்கு கொன்னுடுறேன்டி உன்னை. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. செத்து தோழடி. அம்மா வேண்டாம்மா. அம்மா அம்மா வேண்டாம். சாவடி. அம்மா சொன்ன கேளுங்கம்மா. இந்த கழுத்துல வச்சு உன் கதையை முடிச்சிடுறேன்டி. அம்மா விட்டுருங்கம்மா. அம்மா என்ன விட்டுருங்கம்மா. அம்மா நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன விட்டுருங்கம்மா. ஏய், எனக்கு சொந்தமானதை பறிக்க நினைச்ச யாரையும் நான் விட்டு வச்சதில்லடி. செத்து தோழடி. சாவு சாவடி. அம்மா வலிக்குதும்மா. வேண்டாம்மா. விட்டுருங்கம்மா. சாவடி. சாவு சாவடி. 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 பார்வதி, பார்வதி, இப்ப நீ தப்பிச்சிட்டடி. எங்க இருக்க பார்வதி? பார்வதி, பார்வதி. என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவைச்சிட்டு இருக்கியா? ஆமாக்கா. சரி சரி, மேடம் கூப்பிடுறாங்க, வா. அம்மா எதுக்கு கூப்பிடுறாங்க? ஒருவேளை கோர்ட்டு விஷயமா விசாரிக்க கூப்பிடுறாங்களோ? பார்வதி, ஆ, என்ன யோசிச்சிட்டு இருக்க? மேடம் கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. அம்மா என்ன எதுக்காக கூப்பிடுறாங்கக்கா? ஆதி சாரும் அருண் சாரும் வெளியில கிளம்புறாங்க, ஆரத்தி எடுக்கணும், சீக்கிரம் வா. தாலி கிணத்துல விழுந்துருச்சு. பெரிய வேற வெளியே கிளம்புறாரு. சகுனமே சரியில்லையே. இப்ப என்ன பண்றது? வா பார்வதி, சீக்கிரம் வந்துரு பார்வதி. என்ன யோசிக்கிற? வா. குருஜி என்ன சொன்னாரு? இப்ப நல்ல நேரமா ஆதியும் அருணையும் உடனே அனுப்பி வைக்க சொல்றாரு. மத்ததெல்லாம் அவரே பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆதியையும் அருணையும் இன்னும் காணுமே. வந்துட்டு இருக்காங்க.
உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கும்போது ராமர் லக்ஷ்மணனை பார்க்கற மாதிரி இருக்கு. ராமர் லக்ஷ்மணனா? மாமா, ராமர் லக்ஷ்மணன் காட்டுக்கு வனவாசம் போனாங்க. நம்ம ஆதி யாருனும் வனவாசம் எல்லாம் போலியே. கோவிலுக்கு போய் குளத்துல முங்கி எழுந்து சாமி கும்பிட்டு வரதுக்கு தானே போறாங்க. நீங்க கட்டின தாலி பாக்கியம் தான் பெரிய ஆபத்துல இருந்து உங்க உயிரை காப்பாத்திருக்கு தம்பி. வனஜா, அக்கா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாது? நல்ல விஷயத்துக்கு புறப்படும் போது ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அத்தை, நான் உனக்கு கேட்கலாமா? ம், கேளு நந்தினி. ஆதி அருணும் ஏதோ குளத்துல குளிச்சுட்டு சாமிய கும்பிட்டுட்டு வரணும்னு சொன்னீங்க. ஆமா, எங்க குல வழக்கப்படி எங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்க போற ஆண் வாரிசுகள் எல்லாருமே எங்களுக்கு சொந்தமான ஆத்தோர அம்மன் கோவிலுக்கு போய் அங்க குளத்துல 3 தடவை முங்கி குளிச்சுட்டு அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு வந்துதான் வீட்ல பூஜையே ஆரம்பிக்கணும். இது காலங்காலமா ஆதிக்கடவுர் குடும்பத்துல நடந்துகிட்டு வர வழக்கம். அவங்க கூட நாங்களும் போலாமா ஆண்டி? நோ, நீங்க போக கூடாது. இவங்க 2 பேரும் தனியா போய் தான் அந்த பூஜையை பண்ணிட்டு வரணும். ஆதி, அருண், நான் அங்க இருக்கிற நம்ம குருஜிக்கு போன் பண்ணி பேசிட்டேன். உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவர் பாத்துப்பாரு. நீங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா சீக்கிரமா இங்க திரும்பி வந்துருங்க. ஓகேம்மா. சரிம்மா. பார்வதி, அம்மா, ஆதிக்கும் அருணுக்கும் ஆர்த்தி எடு. பார்வதி, என்னாச்சு பார்வதி? என்ன தயக்கம்? சீக்கிரம் ஆர்த்தி எடு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அவங்க கிளம்பணும். கழுத்துல இருந்த தாலி கழண்டு கழுத்துக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப பெரியய்யா வேற குளத்துல குளிக்க போறாரு. சகுனமே சரியில்லையே. இத நான் எப்படி அம்மா கிட்ட சொல்லுவேன்? ஏய், சொல்றது உன் காதுல விழலையா? ஆரத்தி எடுக்க சொன்னா என்னமோ பிரம்ம புடிச்ச மாதிரி நிக்கிற. வந்து எட. அம்மா, அது வந்து என்னாச்சு பார்வதி உனக்கு? அது அது வந்து என்ன மன்னிச்சிருங்கம்மா. பெரியய்யாவும் சின்னையாவும் இன்னைக்கேதான் போயாகணுமா? நாளைக்கு போகலாமே. ஏய்!
உங்க கூட சுந்தரம் வருவாரு. ஓகேம்மா. குருஜியா அவருக்கு தெரியும். ம். அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. சரிம்மா. சரி, போயிட்டு வாங்க. ஓகேம்மா. பை டாட். எதுக்கு இவ்ளோ வேகமா கிணத்து நோக்கி போறா? எங்க அவ்வளவு அவசரமா ஓடிக்கிட்டு இருக்க? என்ன இருக்காங்க? உன்னை ஆரத்தி எடுக்க கூப்பிட்டா ஆரத்தி மட்டும் எடுக்க வேண்டியதானே? அத விட்டுட்டு நல்ல காரியத்துக்கு போறவங்கள போக விடாம பண்றதுக்கு கண்ணு துடிக்குது அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க. என்ன வாங்குனது பத்தலையா? அடங்க மாட்டியா நீ? நான் தப்பான எண்ணத்துல எதுவும் பண்ணலம்மா. உண்மையாலுமே சகுனம் சரியில்லை, அதனாலதான் அப்படி சொன்னேன். சகுனெல்லாம் நல்லாதான் இருக்கு, உனக்கு தாண்டி நேரம் சரியில்லை. இவ எங்க பாக்குறா? ஓ பார்வையே சரியில்லையே. ஓ மனசுல தப்பு இருக்கு, அதனாலதான் என்ன பார்த்து பேச முடியல. உன் பார்வை வேற எங்கேயோ இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கிணத்தடியில துணியெல்லாம் அப்படியே கிடக்குமா, அதையெல்லாம் துவைக்கணும். இங்க பார், இப்ப நான் கேக்குற கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லல, துணி துவைக்கிற மாதிரி உன்னை துவைச்சிருவேன். ஏய், என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கிணத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா, உங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் என் மனசுல கொஞ்சம் கூட கிடையாதுமா. பெரியய்யா கல்யாணம் பண்ணிக்க போற உங்க மேல எனக்கு எப்பவும் மரியாதை இருக்குமா. அப்போ நேத்து ராத்திரி நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆதி கூட கார்ல எங்கடி போயிட்டு வந்த? கல்யாணங்கிறதே என் சொந்த விஷயம், அதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல அப்படின்னு நேத்து வனஜா கிட்டயும் என்கிட்டயும் கோவமா சொன்னல. அப்புறம் எப்படி நீ மட்டும் ஏன் கல்யாண விஷயத்துல தலையிட முடியும்? நான் கட்டிக்க போற ஆதியோட நீ எதுக்கடி ஊர் சுத்த போன? நான் பெரியய்யா கூட எங்கேயும் வெளியில போலம்மா. நான் கோயிலுக்கு போயிருந்தேன், பெரியய்யா அங்க வந்திருந்தாரு. இங்க பார், இந்த கதையெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது சொல்லு. ஆதி கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாரா இல்ல உன்னை தேடி வந்தாரா? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே ஆதி இருக்கிற பக்கம் கூட நீ திரும்ப கூடாது. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது நடந்தது தொலைச்சிருவ தொலைச்சு.